ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதா மடுப்பங்கரை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் பார்த்தீங்கன்னா, சிக்கன் பிரியாணி. 2 கிலோ சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம் வாங்க. 2 கிலோ பிரியாணி அரிசி, 2 கிலோ கறி, 800 கிராம் வெங்காயம், தக்காளி ஒரு 600 கிராம், ஒரு கட்டு புதினா, ஒரு கட்டு கொத்தமல்லி, நெய் ஒரு 5 ஸ்பூன், பூண்டு 100 கிராம், இஞ்சி 100 கிராம், 18 பச்சை மிளகாய், லவங்கம் ஒரு 10 ஏலக்காய், பிரியாணி இலை 8, ஒரு 1.5 ஸ்பூனுக்கு சோம்பு, பட்டை தேவையான அளவு எடுத்துக்கோங்க. எண்ணெய் 1/4 கிலோ எடுத்துருக்கேன். தயிர் ஒரு 3 ஸ்பூன் இல்லை ஒரு 6 ஸ்பூன் கிட்ட எடுத்துக்கேன். காரத்தூள் ஒரு 3 ஸ்பூன், பிரியாணி மசாலா 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், ஃபுட் கலர் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. பிரியாணி செய்கிறதுக்கு இந்த கறியை ஊற வைக்கணும். அதுக்கு என்னென்ன மசாலா தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. தயிர் 3 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் ஃபுட் கலர், 1 ஸ்பூன் பட்டை மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் வாங்க. நம்ம அரிசியை ஊற வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். பிரியாணி பாத்திரத்தை அது மேலே வச்சிடலாம். நல்லா காஞ்சதும் எடுத்து வச்சுருக்க எண்ணெய் அதில் ஊற்றிடலாம். தீ கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் எடுத்து வச்சுருக்க இந்த பிரிஞ்சி இலையை அதில் போட்டுக்கலாம். பிரியாணி அதில் போட்டுட்டு நல்லா பொரிய வரட்டும். நல்லா வெண்ணெயில் நல்லா பொரியட்டும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பட்டை ஏலக்காய் அதெல்லாம் ஒரு அம்மியில் இடித்து வச்சுக்கலாம். கொஞ்சம் இடித்து வச்சு அதையும் சேர்த்துக்கோங்க. நான் இடித்து வச்சுருக்கேன், நீங்களும் அதேமாதிரி வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயை அதில் போட்டுடலாம். பச்சை மிளகாய் கீரி போடணும். கீரி போட்டால் தான் நல்லா அந்த காரெல்லாம் அதில் இறங்கும். நல்லா பச்சை மிளகாய் நல்லா வெடிகிற அளவு நல்லா வதக்குங்க. வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயத்தை நல்லா செவந்து வர மாதிரி அந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு இந்த உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா வதக்கி விடுங்க. உப்பு போட்டோம்னாக்கா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கி ப்ரௌன் கலரில் வந்துச்சுப்பாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டை அதில் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. அடி பிடிக்கக்கூடாது.
இஞ்சி பூண்டு இந்த ஸ்மெல் போகிற வரையிலும் நல்லா வதக்கிட்டே இருங்க. நல்லா தீ கம்மியாக வச்சு அடி பிடிச்சிடும். கை விட்டு வதக்கிட்டே இருங்க. இஞ்சி பூண்டெல்லாம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்மெல்லெல்லாம் நல்லா வெளியே போகிறது தெரியுது பாருங்கள். அது பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு நம்மளுக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி அதில் போட்டு வதக்கிடலாம். அந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் இந்த பச்சை மிளகாய் வாசனை போகிற வரையிலும் நல்லா வதக்கிட்டே இருங்க. கூட புதினா கொஞ்சம் போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு புதினா வந்து ஒரு பாதி போட்டுக்கோங்க. எடுத்து வச்சுருக்க ஒரு கட்டு புதினாவில் பாதி போட்டுக்கோங்க. இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா ஜூஸியாக வரும்போது மசாலா தடவை வச்சுருக்க கறி இருக்குல்ல, அப்போ எடுத்து போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா அந்த ஸ்பைசியெல்லாம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்த பிறகு இதுங்க பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு வந்த பிறகு கலர் விட்டுட்டு இவங்க இப்படி இருக்கணும். நல்லா மசாலா அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லாம் நல்லா போகிற வரலாம் நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி இது இந்த எண்ணெய் திரிஞ்சு மேலே வரணும். ஸ்மெல்லாம் நல்லா போயிட்ட பிறகு இந்த மசாலா தடவை வச்சுக்கோ அந்த கறி எடுத்து போட்டுடலாம். போட்டு கலரி விடுங்க. நல்லா கலருங்க. அந்த மசாலாவோட நல்லா கலருங்க. நல்லா கலரி விடுங்க. இப்போது நம்ம பிரியாணிக்கு எடுத்து வச்சுக்கல அந்த மசாலா எல்லாமே அந்த கறி மேலே போட்டுடலாம். எல்லா மசாலையும் அது மேலே போட்டுட்டு நல்லா கலரி நல்லா கலருங்க. கலரி அந்த மசாலா எல்லாம் அந்த கறியில் எல்லாத்துலேயும் போடுற மாதிரி கலரி கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க. இந்த கறியிலெல்லாம் அந்த மசாலா போகிற வரையிலும் கொஞ்சம் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு வரல. இது பாருங்கள், இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிட்டு கறியிலே தண்ணி விடுது பாருங்கள். நல்லா பாருங்கள் இந்த ஸ்டேஜுக்கு வரணும். அப்போ அந்த கறியில் இருக்கிற ஸ்பைசி அந்த நம்ம போட்ட வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே அந்த கறியில் கொஞ்சம் மிக்ஸ் ஆகி கறி கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம சாப்பிட்றது. நல்லா கலரி விடுங்க. கறி நல்லா வெந்திருக்கு பாருங்கள். கறி நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து நான் அளந்து வச்சுருக்கேன் அரிசி அளந்த பாத்திரத்தில் நான் ஒரு 3 டம்ளர் 3 பாத்திரத்தில் அளந்து எடுத்துக்கிறேன் தண்ணி. அரிசி அளந்த பாத்திரத்தில் நான் ஒரு 3 டைம் அந்த பாத்திரத்தில் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ நல்லா கலரிடுங்க. கலரி மூடி வச்சுருங்க. பாருங்க 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருக்கேன். பாருங்க நல்லா கொதி வந்துடுச்சு. அரிசி போட்டுக்கோங்க. ஊற வச்ச அரிசி எடுத்து இப்போ போட்டுறேன். அரிசி நல்லா ஊற விட்டு பாருங்க. வச்ச அரிசி எல்லாத்தையும் எடுத்து போட்டுடலாம். அதில் கலர் விட்டுருங்க. அரிசி போட்டிருக்கோம். பொறுமையாக கலரணும். அரிசியில் உடையாக இருக்க பொறுமையாக கலரணும். நம்ம அடுத்து நல்லா அந்த கறியெல்லாம் எல்லாம் கலரி சாதம் மிக்ஸி இல்லை மூடி போட்டுருங்க. ஒரு 5-10 நிமிஷம் போட்டுருங்க.
மூடி போட்டுருங்க. இப்போ பார்க்கலாம், நம்ம நல்லா வெந்திருக்கும் பாருங்கள். அரிசி இதெல்லாம் வந்து இந்த பதம் வந்த உடனே நெய் கொஞ்சம் மேலே விட்டு புதினா கொஞ்சம் தூவிக்கோங்க. நம்ம மீதி இருக்க புதினா கொத்தமல்லியே மேலே தூவிக்கோங்க. இந்த 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 மாதிரி கொதி வந்துகிட்டே இருக்கணும். இப்போ கறியெல்லாம் நல்லா வெந்துடும், அரிசி எல்லாமே நல்லா வெந்திருக்கும், பாதி அளவுக்கு வெந்திருக்கும். ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கலரி விட்டுடலாம். இந்த ஃபுட் கலர் வந்து கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி நம்ம ஊற்றிடலாம். ஃபுட் கலர் வந்து தண்ணியில் கரைச்சி ஊற்றிருக்கேன் பாருங்க. நல்லா கொதி வருது. இப்போ நம்ம கலரி வச்சு மூடி போட்டு வச்சிடலாம். அரிசி உடையாமல் கலருங்க. சாதம் நீட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு 2-3 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. வச்சுட்டு பாருங்க மூடி போட்டு வச்சோன்னா இப்போ பாருங்க நல்லா இதாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து தம் போட்டுக்கலாம். நான் இந்த கல்லில் வச்சு நான் தம் போடுறேன். கலரிட்டு பாருங்கள் அரிசி அப்படியே இருக்குது, உடையவே இல்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இதை இறக்கி தீ அதிகமாக வச்சு இந்த மேலே ஒரு தோசைக்கல், ஒரு வெயிட்டான தோசைக்கல்லை நான் யூஸ் பண்ணுவேன். நான் இதில் தான் போடுவேன் எப்போவுமே. தோசைக்கல்லை மேலே வச்சு அதுக்கப்புறமா நம்ம பிரியாணி பாத்திரத்துக்கு அது மேலே வச்சுடுவேன். அது அப்போ என்னப்பா அந்த நெருப்பு எல்லாத்துலேயும் பரவி ஒரு மிதமான சூடில் வேகும். பாருங்கள், தம் போட்டு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து நல்லா சாப்பாடு நல்லா நீட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி எனக்கு சொல்லுங்கள். பாருங்கள், சூடான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.